பகுதி 5. நீண்ட ஆயுளின் இரகசியம் அறிந்தவர்கள். உலகிலேயே மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஞான கூற்றுகள். நாங்கள் இந்நூலை எழுதத் தொடங்கிய போது நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் காரணிகளை பற்றி வெறுமனே ஆராய்வதோடு நிறுத்தி கொள்ள விரும்பவில்லை. இதில் கரை கண்டவர்களின் கூற்றுகளை கேட்கவும் நாங்கள் விரும்பினோம். ஓகினாவாவில் நாங்கள் எடுத்திருந்த பேட்டிகளை மட்டும் பிரசுரித்தால் அது ஒரு முழு நூல் அளவுக்கு நீளும். இதற்கு முந்தைய அத்தியாயத்தில் உலகின் பல பகுதிகளில் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி விவரித்திருந்தோம். இங்கு நாங்கள் குறிப்பிடுவது 110 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றிதான். இன்று உலகில் 110 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 300 450 வரை இருக்கலாம் என்றாலும் ஆவணப்பதிவு மூலமாக உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 75 மட்டும்தான். அவர்கள் ஒன்றும் சூப்பர் ஹீரோக்கள் அல்லர். ஆனால் நாம் அவர்களை அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். மக்களின் சராசரி வாழ்நாளின் அளவு உயர்ந்து கொண்டே இருப்பதால் இப்படி நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியமான நோக்கத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நம்மாலும் அவர்களுடைய பட்டியலில் இடம் பிடிக்க முடியும். 110 வயதை கடந்த சிலர் என்ன கூறுகிறார்கள் என்பதை இனி பார்க்கலாம். மிசாவோ ஒகாவா 117 வயதுடையவர். நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக உறங்குங்கள், நீங்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பீர்கள். ஆஸ்வாசமாக இருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது அவரது கூற்று. ஜெரோன்டாலஜி ரிசர்ச் குரூப்பின் ஆய்வுப்படி 2015 வரை உலகிலேயே அதிக நாட்கள் வாழ்ந்தவர் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் மிசோவா ஒகாவா. அவர் 117 ஆண்டுகளும் 27 நாட்களும் வாழ்ந்த பிறகு ஒசாகாவில் உள்ள காப்பகம் ஒன்றில் உயிர் நீத்தார். ஒரு துணி வியாபாரியின் மகளான அவர் 1898ஆம் ஆண்டு பிறந்தார். அதே ஆண்டில்தான் ஸ்பெயின் கியூபாவிலும் பிலிப்பைன்ஸிலும் தன் காலனிகளை இழந்தது. அமெரிக்கா ஹவாய் தீவை தன்னுடன் இணைத்து கொண்டது. பெப்சி கோலா அறிமுகப்படுத்தப்பட்டது. 3 நூற்றாண்டுகளை கண்ட இந்த மூதாட்டி 110 வயது வரை யாருடைய உதவியுமின்றி தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொண்டார். அவருடைய ஆரோக்கியத்தின் இரகசியத்தை பற்றி வல்லுநர்கள் அவரிடம் கேட்டபோது சூக்ஷி உணவும் உறக்கமும் தான் அதற்கு காரணம் என்று அவர் பதிலளித்தார். வாழ்க்கை மீது அவருக்கு இருந்த மகத்தான பிடிப்பையும் நாம் அதோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய நீண்ட ஆயுளின் இரகசியத்தை பற்றி அவரிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு அவர், நானும் அதைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று வேடிக்கையாக கூறினார். நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களை உற்பத்தி செய்து தள்ளுகின்ற ஒரு தொழிற்சாலை போல ஜப்பான் இருப்பதற்கான நிரூபணம் இதோ. அதே ஆண்டு இறந்து போன சஹாரி மோமை இவ்வுலகில் 112 ஆண்டுகள் 150 நாட்கள் உயிர் வாழ்ந்திருந்தார். அப்போது உலகிலேயே மிகவும் வயதான ஆணாக அவர் இருந்தார். அவரை விட மூத்த பெண்கள் 57 பேர் இருந்தனர். மரியா காப்போவில்லா 116 வயதுடையவர். அவரின் கூற்று, நான் என் வாழ்நாளில் இறைச்சியை உண்டதே கிடையாது. எக்வடோர் நாட்டில் 1889 பிறந்த மரியா காப்போவில்லாவை 2006 கின்ன சாதனை புத்தகம் உலகிலேயே மிக அதிக வயது வாழ்ந்த நபர் என்று கௌரவித்தது. அவர் இறந்தபோது அவருக்கு வயது 116 ஆண்டுகள் 347 நாட்கள். அவர் 3 குழந்தைகளையும் 12 பேர குழந்தைகளையும் 20 கொள்ளு பேர குழந்தைகளையும் விட்டு சென்றுள்ளார். அவர் தன்னுடைய 107வது வயதில் தன்னுடைய இறுதி பேட்டியை அளித்திருந்தார். அதில் அவர் தன்னுடைய மலரும் நினைவுகளை பகிர்ந்திருந்தார். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருப்பதற்கு நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என்னுடைய கணவர் அன்டோனியா காப்போவில்லா ஒரு கப்பல் தலைவர். அவர் தன்னுடைய 84வது வயதில் காலமானார். எங்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன். இப்போது எனக்கு ஏகப்பட்ட பேர குழந்தைகளும் கொள்ளு பேர குழந்தைகளும் இருக்கின்றனர். பழைய காலத்தில் விஷயங்கள் நன்றாக இருந்தன. மக்கள் நன்றாக நடந்து கொண்டனர். நாங்கள் நடனமாடுவதுண்டு என்றாலும் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்.
லூயிஸ் அலர்கானின் மரியா என்ற பாடலுக்கு நடனமாடுவது என்றால் எனக்கு கொள்ளை விருப்பம். அப்பாடல் வரிகள் இன்று கூட எனக்கு நினைவிருக்கின்றன. எனக்கு பல பிரார்த்தனைகளும் தெரியும். இப்போதும் நான் அவற்றை கூறிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வால்ட்ஸ் நடனம் மிகவும் பிடிக்கும். இப்போதும் அதை என்னால் ஆட முடியும். கை வேலைப்பாடுகளிலும் எனக்கு விருப்பம் உண்டு. பள்ளி நாட்களில் கற்றுக்கொண்ட கை வேலைப்பாடுகளை இன்றும் கூட நான் செய்து வருகிறேன். அவர் பேட்டியளித்து முடித்ததும் எழுந்து நின்று நடனமாடத் தொடங்கிவிட்டார். நடனம் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருந்து வந்திருந்தது. அவர் அதை பெரும் ஆற்றலுடன் ஆடியபோது அவர் பல ஆண்டுகள் இளமையாக தெரிந்தார். அவருடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது, அது எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்நாளில் நான் ஒரு முறை கூட இறைச்சி உண்டது கிடையாது. ஒருவேளை அது என் நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று அவர் பதிலளித்தார். ஜீன் கால்மெண்ட் 122 வயதுடையவர். 1875 பிப்ரவரியில் பிரான்சில் உள்ள ஆர்ல் என்ற இடத்தில் பிறந்த ஜீன் கால்மெண்ட் 1997 ஆகஸ்ட் 4 வரை வாழ்ந்தார். 122 வயது வரை வாழ்ந்திருந்த அவர் மனித வரலாற்றில் இதுவரை அதிக காலம் வாழ்ந்திருந்தவராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். ஒருமுறை அவர், நான் மெத்துசலாவுடன் போட்டி போட்டேன் என்று நகைச்சுவையாக கூறினார். அதாவது, பைபிளில் இடம்பெற்றுள்ள மெத்துசலா 969 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அவர் எண்ணற்ற சாதனைகளை முறியடித்திருந்தார் என்பது மட்டும் உறுதி. தன்னுடைய நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பிறகு அவர் இயற்கையான காரணங்களால் இறந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதையும் ஒதுக்கி தள்ளியது கிடையாது. 100 வயது வரை அவர் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தார். 110 வயது வரை யாருடைய உதவியும் இன்றி தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது தன் வீட்டில் தவறுதலாக சிறிய தீ விபத்து ஒன்றை அவர் ஏற்படுத்தி விட்டதால் ஒரு காப்பகத்திற்கு குடிபெயர முன்வந்தார். அவர் தன்னுடைய 120வது வயதில் புகைப்பிடிப்பதை நிறுத்தினார். அப்போது அவருடைய கண்புரை காரணமாக அவரால் தன் வாயிலிருந்த சிகரெட்டை சரியாக பார்க்க முடியவில்லை என்பதுதான் அவர் அதை நிறுத்தியதற்கு காரணம். அவருடைய நீண்ட ஆயுளுக்கு அவருடைய நகைச்சுவை உணர்வு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர் தன்னுடைய 120வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது, என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை, என்னால் சரியாக கேட்க முடியவில்லை, நான் மோசமாக உணர்கிறேன், ஆனால் மற்றபடி எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். வால்டர் ப்ரூனிங் 114 வயதுடையவர். 3 நூற்றாண்டுகளை சந்தித்திருந்த வால்டர் ப்ரூனிங் அமெரிக்காவிலுள்ள மினசோட்டாவில் 1896 பிறந்தார். இயற்கையின் காரணங்களினால் அவர் 2011 இறந்தார். அவர் 2 முறை திருமணம் செய்து கொண்டிருந்தார். 50 ஆண்டுகள் ரயில்வே துறையில் பணிபுரிந்திருந்தார். தன்னுடைய 83வது வயதில் ஓய்வு பெற்ற அவர் ஒரு காப்பகத்திற்கு இடம்பெயர்ந்தார். அமெரிக்க ஆவண பதிவுகளின்படி அவர்தான் 2வதாக மிக நீண்ட காலம் வாழ்ந்திருந்த அமெரிக்கர். அவர் தன் இறுதி நாட்களில் ஏகப்பட்ட பேட்டிகளை அளித்திருந்தார். தினமும் 2 வேளை மட்டும் உண்ணும் பழக்கமும் நீண்ட காலம் வேலை பார்த்ததும் தான் தன்னுடைய நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்று அவர் வலியுறுத்தினார். தன்னுடைய 112வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அவர், நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தால் நீண்ட காலம் இங்கு உலாவிக் கொண்டிருப்பீர்கள் என்று தெரிவித்தார். அப்போது அவர் தினமும் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். நீண்ட ஆயுளுக்கு வால்டரின் பிற ரகசியங்கள்: அவர் எப்போதும் பிறருக்கு உதவினார். அதோடு தான் இறப்பது குறித்து அவர் பயப்படாதிருந்தார். 2010 அவர் அளித்த ஒரு பேட்டியில், நாம் எல்லோருமே இறக்கத்தான் போகிறோம், இறப்பது குறித்து சிலர் அஞ்சுகின்றனர், இறப்பது குறித்து ஒருபோதும் அஞ்சாதீர்கள், இறப்பதற்காகத்தான் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் என்று அவர் கூறினார். அவர் 2011 இறப்பதற்கு முன்பு ஒரு பாதிரியாரிடம் இவ்வாறு கூறியிருந்தார்: நான் கடவுளுடன் ஒரு உடன்படிக்கை செய்துள்ளேன். என்னால் ஒரு கட்டத்திற்கு மேல் மேம்பாடு அடைய முடியாவிட்டால் அவர் என்னை தன்னிடம் அழைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. அலெக்சாண்டர் இமிச் 111 வயது. 1903ஆம் ஆண்டு போலந்தில் பிறந்த அலெக்சாண்டர் இமிச் பின்னர் அமெரிக்காவில் குடியேறினார். அவர் ஒரு மருந்தியலாளர். 2014 உலகிலேயே நீண்ட ஆயுளுடன் இருந்த ஆண் என்ற பெருமையை அவர் பெற்றார். அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவர் இறந்து போனார். தன் நீண்ட ஆயுளுக்கு மது அருந்தாமையும் ஒரு காரணம் என்று அலெக்சாண்டர் கூறியுள்ளார். உலகிலேயே மிகவும் வயதானவர் என்று அவர் கௌரவிக்கப்பட்ட போது, இது நோபல் பரிசு பெறுவதற்கு சமமானது இல்லைதான், ஆனால் நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன் என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை என்று கூறினார்.
அவருடைய நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை அவரிடம் கேட்டபோது, அது எனக்கு தெரியாது, நான் இதுவரை சாகவில்லை என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று அவர் நகைச்சுவையாக கூறினார். இக்கிகை கலைஞர்கள். நீண்ட ஆயுளுக்கான ரகசியத்தை அறிந்தவர்கள் 110 வயதை கடந்தவர்கள் மட்டுமல்லர். கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெறாமல் ஆனால் நீண்ட ஆயுளுடன் இருக்கும் பலர் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் ஆற்றலையும் கொண்டு வர உத்வேகம் அளிக்கும் பலவற்றை தெரிவிக்கின்றனர். எடுத்துக்காட்டாக, வாழ்க்கையில் ஓய்வு பெறாமல் தங்களுடைய இக்கிகையை தொடர்ந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்களிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது. எல்லாவிதமான கலை வடிவங்களும் இக்கிகையை கொண்டிருக்கின்றன. அவற்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் கொண்டு வர முடியும். அழகை ரசிப்பதும் படைப்பதும் இலவசமானது. அதை அடைவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் வழி இருக்கிறது. உக்கியோ ஈ பாணியில் மரக்கட்டை அச்சுகளை பதிப்பித்த ஜப்பானிய கலைஞர் ஹோகுசாய் 88 வயது வரை வாழ்ந்தார். 100 வியூஸ் ஆஃப் மவுண்ட் ஃபியூஜி என்ற தன்னுடைய நூலின் பின்னுரையில் அவர் இவ்வாறு எழுதினார்: என்னுடைய 70 வயதுக்கு முன்பு நான் படைத்தவை எல்லாம் மதிப்பானவை அல்ல. என்னுடைய 73வது வயதில்தான் மரம், செடி, கொடிகள், புல் பூண்டுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளின் உண்மையான இயற்கை கட்டமைப்பை நான் புரிந்து கொண்டேன். என் 80வது வயதில் அதில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. எனக்கு 90 வயதாகும் போது அதன் மர்மத்தை நான் ஊடுருவி இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் 100 வயதை நெருங்கும் போது மிக அற்புதமான கட்டத்தை நெருங்கியிருப்பேன். என்னுடைய 110வது வயதில் நான் இழுக்கும் ஒவ்வொரு கோடும், நான் வைக்கும் ஒவ்வொரு புள்ளியும் வாழ்க்கையின் உள்ளுணர்வோடு சங்கமமாயிருக்கும். அடுத்து வரும் பக்கங்களில் இப்படிப்பட்ட கலைஞர்கள் சிலரின் மேற்கோள்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்காக கமில்லி சூவினி அவர்களை பேட்டி கண்டபோது அவர்கள் கூறியவை இவை: அவர்களில் இன்று உயிரோடு இருப்பவர்களில் எவரும் தங்களுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கவில்லை. அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை மிகவும் நேசிக்கின்றனர். தங்களுடைய கடைசி மூச்சு வரை அதை தொடர அவர்கள் தீர்மானித்துள்ளனர். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தால் எவராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதைத்தான் அது எடுத்துரைக்கிறது. தன்னுடைய 86வது வயதிலும் வேலை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்டோபர் பிளம்மர் தங்கள் தொழிலின் பால் காதல் கொண்டிருக்கும் பிறரை போல ஒரு ரகசிய ஆசையை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் நடித்து கொண்டிருக்கும் மேடையிலேயே நாங்கள் இறந்துவிட விரும்புகிறோம். ஜப்பானிய நவீன மங்கா சித்திரக்கதைகளின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒசாமு டெசுகா இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். அவர் 1989இல் இறப்பதற்கு முன்பாக உதிர்த்த வார்த்தைகள், தயவு செய்து என்னை வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான். அப்போதும் அவர் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். ஃப்ரெடரிக் வைஸ்மேன் என்னும் 86 வயது திரைப்பட இயக்குனர் தனக்கு வேலை செய்ய பிடிக்கும் என்பதால் தான் அதை தான் தீவிரமாக செய்து வருவதாக கூறினார். எல்லோருமே தங்களுடைய வழிகளை பற்றியும் நோவுகளை பற்றியும் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒன்று இறந்துவிட்டனர் அல்லது இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் என்று அவர் ஒரு முறை கூறினார். தன்னுடைய 100வது வயதுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் கார்மன் ஹெரரா என்னும் பெண் ஓவியர் தன்னுடைய முதல் ஓவியத்தை விற்றபோது அவருக்கு வயது 89. இன்று அவருடைய ஓவியங்கள் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் பலவற்றின் சுவர்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. வருங்காலத்தை பற்றி அவர் என்ன நினைத்தார் என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது, எப்போதுமே நான் எடுத்த காரியத்தை முடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன். இது அபத்தமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு வயதாகி உங்களுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடலின் பாகங்களின் முனகல் சத்தங்களை கேட்டுக்கொண்டு நடு இரவில் நீங்கள் தூங்காமல் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம். கீழானோரின் மனங்களில் உங்கள் கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பது தான் அது. உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எப்படி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒன்றை குறித்து மட்டும்தான் மனதால் சலிப்படைய முடியாது. அதிலிருந்து அதனால் தப்பிக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தால் மனதை பயமுறுத்த முடியாது, பின் வருத்தம் கொள்ள வைக்க முடியாது. D.H. White த ஒன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கிங் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது.
இயற்கையியலாளரும் நூல் ஆசிரியருமான எட்வர்ட் ஓ வில்சன் ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கின்ற நபர்களோடு சேர்ந்து கொள்ள தேவையான அளவு அனுபவம் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கு போகப் போகிறோம் போன்ற கேள்விகள் குறித்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிந்திக்க தொடங்கிய போதுதான் இது குறித்து எவ்வளவு குறைவாக ஆராயப்பட்டுள்ளது என்பதை கண்டு நான் மிகவும் வியந்தேன் என்று கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு தன் 92 வயதில் காலமான ஓவியர் எல்ஸ்வொர்த் கெல்லி நமக்கு வயதாகும் போது நாம் நம் மனத்திறனை இழக்கிறோம் என்ற கருத்து மாயையான ஒன்று என்று கூறியுள்ளார். உண்மையில் வயது ஏற ஏறத்தான் அவதானித்தல் குறித்த தெளிவும் திறனும் நமக்கு கிடைக்கின்றன. வயதாகும் போது உங்களால் அதிக விஷயங்களை உன்னிப்பாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நான் புது புது விஷயங்களை பார்க்கிறேன். அதனால்தான் என்னால் புதிய புதிய ஓவியங்களை வரைய முடிகிறது. 86 வயதான ஃப்ராங்க் கெரி ஒரு கட்டட வடிவமைப்பாளர். சில கட்டடங்களை கட்டி முடிப்பதற்கு 7 ஆண்டுகள் ஆவதாக அவர் தெரிவிக்கிறார். இது பொறுமையான அணுகுமுறையை சுட்டிக்காட்டுகிறது. அதே சமயம் ஸ்பெயினில் பில்பவ் என்ற இடத்திலுள்ள குகன்ஹெய்ம் அருங்காட்சியகத்தை வடிவமைத்துள்ள அவர் நிகழ்கணத்தில் வாழ்வது எப்படி என்பதையும் அறிந்திருந்தார். நீங்கள் எப்போதும் நிகழ்கணத்தில் சஞ்சரித்து கொண்டிருங்கள், பின்னால் திரும்பிச் செல்லாதீர்கள். நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் கணத்தோடு உங்களால் உங்களை தொடர்பு படுத்தி கொள்ள முடிந்தால், உங்களால் உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்க முடிந்தால், உங்களை சுற்றியிருப்பவை குறித்து ஆர்வம் கொண்டிருக்க முடிந்தால், உங்களால் தானாகவே நிகழ்கணத்தில் லயித்திருக்க முடியும் என்று அவர் கூறுகிறார். ஜப்பானும் நீண்ட ஆயுளும். அமெரிக்காவில் பிறப்பு இறப்பு ஆவணப்பதிவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 100 வயதை கடந்த ஏராளமான மக்கள் உலகின் பல கிராமப்புற பகுதிகளில் வசித்து வருகின்றனர். 100 ஆண்டுகள் தங்கள் கண்முன் கடந்து ஓடுவதை காண்பதற்கு கிராமப்புறங்களின் அமைதியான வாழ்க்கை முறை எண்ணற்றவர்களுக்கு உதவி இருக்கிறது. நீண்ட ஆயுளை பொறுத்தவரை உலகின் சாம்பியனாக திகழ்வது ஜப்பான் தான். உலகில் உள்ள மற்ற நாடுகளை காட்டிலும் கூடுதலான ஆயுளுடன் இருப்பதற்கான வாய்ப்பு ஜப்பானியர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு, குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் சென்று பரிசோதித்து கொள்வது போன்றவற்றோடு அவர்களுடைய கலாச்சாரமும் நீண்ட ஆயுளோடு பின்னி பிணைந்துள்ளது. அவற்றை பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம். ஜப்பானியர்களிடம் இருக்கும் சமூக பிணைப்பு உணர்வு, வாழ்நாளின் இறுதி வரை சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆகியவை அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு வலு சேர்க்கின்றன. நீங்கள் வேலை செய்தாக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் போதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க விரும்பினால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்துகின்ற, உங்களுக்காகவும் ஒரு சமூகத்திற்காகவும் அழகான மற்றும் பயனுள்ள விஷயங்களை படைப்பதற்கு உங்களை உந்தி தள்ளுகின்ற ஒரு நோக்கம், அதாவது ஒரு இக்கிகை உங்களுடைய தொடுவானத்தில் இருக்க வேண்டும்.